எஸ்தோ மாட்டின்டார். நீங்க அவாள் தானே? அவ யாரு? அவாள விடுங்க. நீங்க அவாள் தானே? நீங்க யாரு? என்ன விடுங்கண்ணா, நீங்க அவாள் தானே? நாங்க அவள் தான். அவ நீங்க தானே? கரெக்ட். அத்தின் பேர். வாங்க போலாம். நாங்க ராகவாச்சாரிய பார்க்கணும். நீங்க சொன்னதான் எனக்கு தெரியுமாண்ணே. வாங்க போலாம். டிடிஆர். எஸ் எஸ் ஏடிஆரே தான். ஃபாலோ மீ. நேக்கே வழி தெரியல. ஏனா வந்துட்டார். எங்க இருக்கே? வந்தாச்சு வந்தாச்சு. அவாள் தான் இவாள் தான் அவாள். இவதான் அவாளா? அப்ப நம்ம தான் அவ. ராகவாச்சாரி. வருவா வருவா. நீங்க உட்காருங்க. உட்காருங்க 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 அண்ணா உட்காருங்க உட்காருங்க. டிடிஆர். கரெக்ட். ஏடிஆர். நீங்க தெங்கலையா வடகலையா? ஓ பெரிய இடம். சரி, காஃபியா டீயா? அதெல்லாம் அப்புறம் தெரியும். பேசிட்டு சாப்பிடலாங்கிற. பட் நான் என்ன சொல்றேன், சாப்பிட்டு பேசலாங்கிறேன். என்ன சாப்பிட்டு பேச முடியாதனோ? என்னடா? நான் ராகவாச்சாரி கிட்ட 4 வார்த்தை கேட்கறேன். என்ன கேளுங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இது கூட கேட்கலன்னா எப்படி? என்னடா? பேசுங்க, பாடுங்க, நன்னா ஆடுங்க. டேய், அதெல்லாம் இப்ப இல்ல, அதுக்கப்புறம். இதுக்கப்புறம் இவ யாரு? இவரோட ஆம்படியா? அப்ப நீங்க தான் பையனா? இல்ல, இவர் கூட பையன் தான். ராகவாச்சாரி நீங்க தான் பார்க்க வந்திருக்கீங்களா கேட்டேன். இல்ல, நாங்க 2 பேரும் பார்க்க வந்திருக்கோம். இல்ல, நாங்க 3 பேரும் பார்க்க வந்திருக்கோம். ஆமா, காபி டம்ளர் எப்படி வை? இதான் ராகவாச்சாரி பொண்ணு. ஐயோ ஐயோ, நீங்க தான் மாப்பிள்ள. இவாளுக்கு கல்யாணம் எடுத்தா பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு? சரி, அதை விடுங்க. ஆனா நீங்க நிறைய போய் சொல்றேன். இத பொண்ணுன்றேள், பரவாயில்ல. ஆனா பொண்ணுக்கே ராகவாச்சாரின் பேர் வச்சு. அதாவது எந்த ஒப்பனார் அடுத்த குழந்தைக்கு அவாதோப்பனார் பேர் வைக்கிறதா முடிவு பண்ணிட்டார். பொன் குழந்தையா வந்து பிறந்து கொடுத்து விட்டுருவாரோ, வச்சுட்டாரே பேரு ராகவாச்சாரி. அனந்தபுரம், திருவிடத்தை, ராகவாச்சாரி. அதான் ஏடிஆர். ஆனா நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணுவாரு டிடிஆர். அவரெல்லாம் தேடிட்டு வந்தோம். நீங்க தேடி வந்த வீடு இது இல்ல, வேற வீடு. போங்க, நீ உள்ள போடி. அண்ணா, நான் பழையபடி வெளியே போறேன்னா. இதோட 33 மாப்பிளையா எடுத்து. டிடிஆர் ராகவாச்சாரி சாரை பார்க்க வந்தோம். சார், சார், எங்களை பார்த்தா கொலை பண்ணவங்க மாதிரியா தெரியுது? நாங்க கொலை செஞ்சது நீங்க பாத்தீங்களா நேர்ல? இல்ல. அப்புறம் ஏன் சார் சாட்சி சொன்னீங்க? ஏய், அதை விட மந்திரவரமா மெதுவா கேக்குற. தெரியாம எதுக்கு சார் எங்களை காட்டி கொடுத்தீங்க நீங்க? சொல்லுங்க. செஞ்சு சத்தம் போடாதீங்க. வீட்டுல என் பையன் செத்து காரியம் நடந்துட்டு இருக்கு. இறந்து போன உங்க பையன் மேல சத்தியமா சொல்றோம், நாங்க இந்த கொலையை செய்யல. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்க சார். பாருங்க, நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு நான் சொல்ல. ஆனா வண்டியில ஏறினீங்க இல்லையா, அதத்தான் சொன்னேன். அன்னைக்கு ட்ரெயின்குள்ள யார் யார் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதையாச்சும் சொல்லுங்க சார். அவங்களை காட்டி கொடுத்தா நாங்க தப்பிச்சுக்குவோம். என்னோட நிலைமை தெரியாம, என் வீட்டு நிலைமை புரியாம நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க. இல்ல சார், அது வந்து பிளீஸ். நீங்க தானே அந்த கொலைகேஸ்ல இருந்து தப்பிச்சவங்க? ஆமாக்கா, நான் கூட டிவில போஸ்டர்ல உங்க போட்டோவை பாத்துட்டேன். எதுக்கு இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அவங்கள போக விடுங்க. ஏன்பா இவ்வளவு நேரம் இவங்க கூட பேசிட்டு இருந்தேன், போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியதானே? அவங்க தான் கொலை பண்ணலங்கறாங்களே. அத முடிவு பண்ண வேண்டியது கோர்ட், நம்ம இல்ல. முதல்ல இவங்களை புடிச்சு கட்டுங்க. ஐயோ வேண்டாம்மா. ஏன்பா இவனுங்களை பார்த்து பயப்படுறீங்களா? நாம பயப்படுறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்க தப்பு பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம ஓடுறானுங்க. அப்படி என்னதான் பண்ணிருவாங்க பாத்துருவோமே. அக்கா, நான் போய் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு வரேன். முதல்ல இவங்களை புடிச்சு கட்டுங்க. என் குட்டி எங்க? என் குட்டி ஆடு எங்கப்பா? குட்டி ஆடு ஆட்டுக்குட்டி போட்டுருக்கு. எங்க? வயித்துல. எனக்கு தெரியாமலா? யுரேகா, யுரேகா, யுரேகா! ஜேம்ஸ் பாண்ட் இருக்கிற ஊருக்கு நாம வந்தாச்சு. பொதுமக்கள் பணத்தை அவங்க திருடினதுனால மக்களே அவங்கள விட மாட்டாங்க. அப்ப மக்கள்கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தணுமா? Stupid, don't talk nonsense, man. போலீஸுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு அவங்க கிடைச்சாகணும். போலீஸுக்கு தெரிஞ்சா பணம் கவர்மெண்ட்டுக்கு போகும். அது எனக்கு வேணும். I want the money.
அப்ப நாங்க என்ன பண்ணணும்? கவனமா கேளு. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்பாளி யாரா ஜேம்ஸ் பாண்ட பார்த்தாங்கன்னா என்கிட்ட வந்து இன்டிமேஷன் கொடுக்க சொல்லுங்க. அப்படி நாங்க பார்த்தா யார்கிட்ட சொல்றது? உங்க ஆயா கிட்ட சொல்லு. என்கிட்ட சொல்டா மடையா. இனிமே நமக்கு டார்சான் லைஃப் தான். சுக்கலமல்லே ஜுல்லமல்லே டேய், எனக்கு ஒரு சின்ன ஆசைடா. வந்து ஆடு பரவாயில்ல. எனக்கு அவ்வளவு பெரிய ஆசைலாம் கிடையாது. நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க 2 பேரும் குட்டியா ஒரு குரங்கு பிறந்து அது கிளைய பிடிச்சிட்டீங்க அங்கே தவிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? டிம்பா 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 குட்டி டார்சனோட அம்மா வந்து. ஹலோ டார்சி. ஜேம்ஸ் பசிக்குதா? இல்லையே. எனக்கும் இல்லையே. நான் ஒண்ணு கேக்கல. எனக்கு பசிக்குது. ரொம்ப பசிக்குதா? ஆமா. அப்ப வேகமா விட சரியா போயிடும். எப்படி? வேகமா ஓடுனா கால் வலிக்கும். கால் வலிச்சா பசி மறந்து போயிடும். பசிக்குதுன்னு சொன்னா புரியல. ஏய், நம்ம கிட்ட தான் பணம் இல்லல்ல, அப்புறம் எப்படி? நான் செத்தாலும் பரவாயில்லையா? பரவாயில்ல. இந்த நிலைமையில நான் யாரை பத்தியும் கவலைப்படுற மாதிரி இல்ல. எதுக்குடா அந்த பொண்ணுகிட்ட போய் தகராறு பண்ணிட்டு இருக்க? இப்ப என்னமா உனக்கு பசிக்குது அவ்வளவுதானே? விடு, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஏய், நீ எங்க போற? நான் போறேன். எதுக்கு? நீ இரா, நான் போயிட்டு வரேன். டேய், போலீஸ் தொல்லை அதிகமா இருக்குல்ல, நான் போறேன்டா. ஓ, நீங்க போனா கற்பூரம் வச்சு உங்களை ஆரத்தி எடுப்பாங்களா? போடா டேய். சும்மாரா, நான் போறதுதான் நியாயம் அவளுக்காக. பார், பசியில என்னடா நியாயம் அநியாயம்? நான் மாட்டிக்கிட்டேனா நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம். நீ மாட்டிக்கிட்டேனா நாங்க 2 பேரும் நிம்மதியா வாழ முடியாது. இந்த பாருமா, உனக்கு பசிக்குது அவ்வளவுதானே? நான் வரலனா கூட உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வரும். போதுமா? இப்ப ஆடுங்க. சுக்கலமல்லி சுல்லமல்லி. ஓ ஓ, போறான் பார், எங்கேயாவது மாட்டிப்பான். சந்தோஷம் தானே? ஜேம்ஸ், ஜேம்ஸ், நீ என்னை விட பாண்டுக்கு தான் ரொம்ப கவலைப்படுற. நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? பாண்டு ரொம்ப கெட்டவன். அவனுக்காக நாம ஏன் கஷ்டப்படணும்? அவன் திரும்பி வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஐடியா யோசிக்கணும். ரொம்ப பேசுற நீ. உன்னை விட எனக்கு அவன் தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறம் தாண்டி நம்ம லவ். இந்த பார், ப்ளீஸ் போடாங்க. வண்டியை பாரியா வந்துட்டு இருக்கியா? அதாவது பேசுன பொண்ணுடு. வா. சாரிமா.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.